வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்ப்பனுடைய கோலிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி, தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற சில நன்மைகள், அதை குறித்து அறிவற்றவர்களாக இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் நாம் அதை இழந்து விடுகிறோம். இழந்த பிறகு தான் அநேகருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருந்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்திலே சில சமயத்தில் இருக்கும். அதற்கு நாம் எந்த பிரயாசம் படாமல் அந்த ஆசீர்வாதம் கிருபையின் பேரில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தெரியாது. இதுதான் உண்மையான பதம், மனநிலை. இன்றைய நிலவரம் நமக்கு தெரியாது. நம்மிடத்தில் இருக்கிறது விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்றே தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால், அதை மிக அற்பமாய் எடுத்துக்கொண்டு அதை இழப்பதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. என்ன நினைப்போம், கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அதை எடுக்க மாட்டார். என்ன, கர்த்தர் கொடுத்த கிருபை எடுபட்டு போகிற காலங்களும் இருக்கிறது. என்ன, மாயை நோக்கி பார்க்கிற பொழுது, மாயை நம்புகிற பொழுது வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாயை நம்புகிறீர்களா? மாயை என்பது என்ன? மாயை என்பதிலே எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் காதுகள் கேட்கும், அல்லது மனமானது அதோடு கூட பயணப்படும். மாயை, எல்லாம் மாயை. சாலமோன் ஞானி சொல்லுகிற எல்லாம் மாயை. அவரை போல எல்லாம் வாழ்க்கையில் மிக அனுபவசாலி சொல்லுகிறார், எல்லாம் மாய. அவரை போல ஒருவன் வாழ்ந்ததும் இல்லை, அவரை போல ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் செய்தவனும் இல்லை. அக்கினியை பெற்ற மனுஷன் ஜெபிக்கிற பொழுது மேகம் வந்து இறங்குகிறது, ஆலயத்தை நிரப்புகிறது, ஞானம் பெருகுகிறது, சமாதானம் நிலைக்கிறது, சந்தோஷம் நிலைக்கிறது, சௌக்கியம் ஆரோக்கியம் அவருடைய ராஜ்யபாரம் முழுவதும் இருக்கிறது. அவருடைய நாட்களிலே யுத்தமில்லாமல் அமெரிக்கையாய் காலங்கள் ஓடிடுது. ஆனால் வரும் சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை, குண்டகத்தை விளைவிக்கிற அளவிற்கு அவருடைய ஜீவியம் காணப்பட்டது. ஆகையால் அவரே சொல்லுகிறார், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. என் கண் இச்சித்த எதையுமே நான் விட்டு விடவில்லை. இந்த நாளிலே வஸ்திரத்தை குறித்து உங்களிடத்திலே ஆவியானவர் வெளிப்பட விரும்புகின்றார். வஸ்திரம், சில பேர் சொல்லுவாங்க, இந்த வஸ்திரம் ஆடம்பரமான வஸ்திரம். என்ன, ஏரோது, அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தால் ஏரோது அந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், ராஜ வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய வார்த்தை பேசினான். கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் அவன் ராஜ வஸ்திரத்தை அணிந்து தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தான். தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். ஆகையால் சில பேர் மாயமான தாழ்மையிலே பிரியப்படுவார்கள். சில பேர் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நம்ம கர்த்தருடைய வேலை செய்கிறோம், நம் கர்த்தர் நல்ல விதமாக நம்ம உடுத்த வேண்டும் என்றும் சிலர் சொல்லுவாங்க. சிலர் பரிசுத்தத்துக்காக வஸ்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறவர்கள் உண்டு. இப்படியாக பல காரியங்கள் போய் கொண்டுதாலும் சபை எதை குறித்தும் குழப்பம் அடையக்கூடாது. பாருங்கள், கருப்பு உடுத்துறவன் கருப்பு உடுத்துவான், வெள்ளை உடுத்துறவன் வெள்ளை உடுத்துவான். ஒவ்வொரு மனுஷனுடைய அல்லது அவன் இருக்கிற ஐக்கியத்தை பொறுத்து அவனுடைய உடை மாறும். இப்போ நான் என்ன எப்படி இருக்கிறேனோ அது போல் ஓரளவுக்கு சபை என்ன செய்யும், அதை கடைபிடிக்கும். இப்போ நான் கலராக இருக்கிறேன், கலர்ஃபுல்லாக இருக்கிறேன்றதுனால எல்லோரும் கலர் வஸ்திரம் போடுறீங்க. இப்போ நானே வெள்ளையமாக எப்போவும் 24/7 வெள்ளை வெள்ளையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் வெள்ளை வெள்ளையில் வருவீங்க. இது அப்படியே மேய்ப்பனை பார்த்து ஆடுகள் கற்றுக்கொள்ளும், தகப்பனை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறதை போல். நமக்கு ஒன்றும் அந்த அளவிற்கு கர்த்தர் எதுவும் சொல்லலை, அதனால் நம்ம இப்படி இருக்கோம் என்பது மட்டுமல்ல. வேத வசனத்தின்படி யூ மஸ்ட் பி வெரி தரோ வித் வாட் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் நல்ல ஒரு ஞானம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் யாரும் வந்து உங்களை குழப்ப முடியாது. ஏற்கனவே நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வஸ்திரம் ஐயா? விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். ஆனால் நமக்கு தெரியாது.
ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:10, 64:6 துதியின் ஆடை நீதியின் சால்வை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:3 துதியின் ஆடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 வெண் வஸ்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 வாசிக்கிறோம். என்ன? தோல் ஆடையை கர்த்தர் அந்த ஆதாம் ஏவாளுக்கு பாவம் செய்த உடனே அவர்களை ஏதேன் விட்டை துரத்துக்கிற பொழுது அவர்கள் அத்தியிலேயே உடையாக வைத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் 3:21 அவர்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணி அனுப்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே காணப்படுகிறது பரிசுத்த வஸ்திரங்கள். என்ன? விசித்திரமான உள் சட்டை ஆசாரியன் அணிய வேண்டும், சித்திர தையலாடை என்று சங்கீதம் 45 வாசிக்கிறோம். கல்யாண வஸ்திரம் அணிந்தால்தான் காட்டுக்குட்டை கல்யாணத்தில் நாம் பங்கு பெற முடியும் என்று சொல்லி மத்தேயு 22:11 வாசிக்கிறோம். இது பைபிளிக்கல் கொட்டேஷன்ஸ் அபவுட் தி கார்மெண்ட்ஸ். இது வெளிப்புறமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத வஸ்திரங்கள். கல்யாண வஸ்திரம்னா நம்ம கல்யாணத்துக்கு போட்டு போகிற வஸ்திரம் மட்டும் இல்லை. ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தில் நாம் இருப்பதற்கு முதலில் அது கடைசி வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் என்பது. இந்த பூமியில் நீங்களும் நானும் விசுவாசியை வாழ்கிற பொழுது இந்த வஸ்திரங்களால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் கடைபிடித்து நடக்கிற பொழுது நீதியின் சால்வையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சால்வை யாருக்கு போத்துவாங்க உங்களுக்கு தெரியும். சிறப்பு விருந்தினர்களுக்கு போத்துவார்கள், பெரியவர்களுக்கு போத்துவார்கள். ஒரு சிறந்த மனுஷன் என்பதை கனப்படுத்துகிற விதத்தில் ஒரு மனுஷனுக்கு சால்வையை போர்த்துவார்கள். இந்த சாலை தான் எலிசாவின் மீது வந்து விழுந்தது, எலியாவின் மீது இருந்த சால்வை. அப்போ எலியா சால்வை போடுகிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாக இருந்தார் என்பதை நமக்கு தெரிகிறது. துதியின் ஆடை. These all inner man has to be strengthened. All the garments are not for the external man. இது பண்ண முடியாது. துதியின் ஆடை என்ன செய்யணும்? பிரிண்ட் போட்டுக்கலாமா? பிரைஸ்தலாட்னு அதில் துதியின் ஆடை. உங்களை உள்ளான மனுஷன் செய்கிற துதியும் ஸ்தோத்திர பலிகளும் அவனுக்கு ஒரு வஸ்திரம் தைக்கிறது. பாருங்கள் எத்தனை ஆடை வருகிறது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அந்த பிரகாசம் என்று சொல்லுகிற பொழுது இருளானது அகலுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் வருகிறது. உள்ளான மனுஷன் சில சமயத்தில் அரை குறை பார்வை உள்ளவனாக இருப்பான். அதான் பாதி மாம்சம் பாதி ஆவிக்குரிய ஜீவியம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த வஸ்திரங்கள் எல்லாம் வித்தியாசமாய் போய்விடுகிறது. இப்படியாக ஒவ்வொரு வஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு காரியங்கள் உள்ளான மனுஷனுடைய முன்னேற்றத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதம் கொடுத்து கொண்டு வருகிறது. இப்பொழுது எப்படி வஸ்திரம் போய் நிர்வாணம் வருகிறது என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இது போதகர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பனின் கோலிலே விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணத்தோடு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஈடுபட மாட்டார். ஆனால் நிர்வாணப்படுத்துகிறது யார் வஸ்திரத்தை எடுக்கிறது? விசுவாசினுடைய வஸ்திரத்தை திருடுகிறது யார்? திருடுகிறதுனா என்ன? துணி காயப்போட்ட துணி காணாத போச்சு அப்படி சொல்ல. உங்களுடைய உள்ளான ஜீவியத்தில் இத்தனை வஸ்திரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் ரட்சிப்பின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், ஆவியின் மூலமாய், கிருபையின் மூலமாய், தேவ சமூகத்தில் நீங்கள் செலுத்துகிற ஒரு கீழ்ப்படிதலின் பேரில் இத்தனை வஸ்திரங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் உடுத்து வைத்து அழகு பார்க்கிறார். அதுக்கு தான் சனிக்கிழமையில் சோத்திரம் என்று 1 மணி நேரம் நம்ம சோத்திரம் போட்டுக்கிறோம். சனிக்கிழமை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் துதிக்கிறீர்களோ அப்பொழுது உள்ளான மனுஷன் இந்த துதியின் ஆடையினால் பலப்படுவோம். எப்பொழுதெல்லாம் நீதி செய்கிறீர்களோ ரைச்சஸ் வாக், நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீதியின் சால்வை உள்ளான மனுஷன் தரிக்கப்படுகிறான். எப்பொழுதெல்லாம் ரட்சிப்பை காத்துக்கொள்றீங்க பிரயாசப்படுகிறீர்களோ அப்பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாது இருக்கும். இதெல்லாம் உள்ளே நடக்கிறது. உள்ளே நடந்தால் தான் வெளியில் ஏதாவது ஒன்று நீ யாரோ ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க நான் உடுத்திக்கொள்கிறேன். அது கோட் சூட்டாக இருந்தாலும் சரி, அது காட்டன் ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஜிப்பாவாக இருந்தாலும் சரி, எதுவும் நான் எடுக்கிறதில்ல. ஏதோ பரிசுத்த சபையில் பரிசுத்தவான்கள் அல்லது பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் நன்மை பெற்று ஏதோ நன்றி அறிதலுடைய முகாந்திரத்தில் அன்பளிப்பாக தட்ஸ் எ லவ் ஆஃபரிங் வாங்கி கொடுக்குறாங்க, உடுத்திக்கிறேன், தைச்சி கொடுக்குறாங்க, போட்டுக்கிறேன். நமக்குன்னு வேறு எதுவும் இல்லை. என்னையே இது உடுத்துறீங்கன்னு கேட்டால் எனக்கு அதையே இருக்குன்னு அதான் உடுத்த முடியும்னு சொல்லுவேன்.
அதுதான் சொல்கிறேன், உள்ளான மனுஷன் உடுத்துகிற உடையை நீங்கள் கனிகள் மூலம் தான் அறிய முடியும். வெண் வஸ்திரம் தரிக்கிறபடினால் நான் பரிசுத்தவன் எடுத்துக்கொள்வீர் என்றால் அது சரியல்ல என்று என்னுடைய கருத்து. சிலர் அது பிரதிஷ்டையின் அடிப்படையில் போட்டால் சந்தோஷம், அது அந்த பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டைக்கேற்ற வல்லமே வெளியாகும். இருக்கிற வஸ்திரத்தை இழக்காதிருக்கிறது தான் விசுவாசிக்கு அழகு, ஊழியக்காரனுக்கு அழகு. விசுவாசிக்கு இவ்வளோ வஸ்திரம் கொடுக்குறாருன்னா ஊழியக்காரனுக்கு அந்த கனம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த வஸ்திரத்தினால் பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த வெளியரங்கமாக காணப்படுகிற காரியத்தில் சில சமயத்தில் மனம் அப்படியே வேலை செய்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய சாயலை நம்மை படைத்திருக்கிறார். என்ன, நமக்கு தேவையே இல்லாத அழகு நம்ம மனம் விரும்பும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவன் தம்முடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நாமும் அவரை போல இருக்கிறோம், அல்லது அவர் நம்முடைய சாயலில் இருக்கிறார், அவர் சாயலில் நாம் இருக்கிறோம். இதுதான். இதில் நான் அழகாக இல்லைன்னா அவருடைய படைப்பு, அழகாக இருக்கிறனாலும் அவருடைய படைப்பு. இப்படி மனதை வைத்து கொண்டால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல காஸ்மெட்டிக்ஸ் என்று எடுத்துக்கொள்வதா தெரியல. இந்த இடத்துல இந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அதை சாப்பிட்டால் நீ இப்படி ஆகிவிடுவாய், 7 நாட்கள் சிகப்பழகு என்று சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் நீங்கள் தேவனை போல மாறி விடுவீர்கள். எது தேவன் அறிவுறுக்கிறாரோ அதை வேறு வழியிலே, இட்ஸ் கம்மிங் இன் another version to deceive, to trap this lady. என்ன, நீங்கள் சாவதும் இல்லை, உங்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டு, அதை புசிக்கும் தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். சாகாதபடிக்கு அதை புசிக்கும் தொட வேண்டாம் என்று இந்த அம்மா போய் அதுக்கிட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் பாருங்கள். சுருக்கமாக சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் எழுப்பின தலைமைத்துவத்திலே உபதேசங்கள், the doctrines are given for reproofing us. நம்ம தெரியணுனாய் நிறுத்துவதுக்கு தான் அந்த உபதேசம். வெளியாட்களுக்கு பிரசங்கம், அவன் சுகத்துக்கு வருவான், துக்கம் சந்தோஷம் மாற வருவான், விடுதலை பெற்றோன்னு அவ்வளோதான், அதோடு டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிடும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். சபையில் சேர்க்கப்படுகிற ஜனங்களை பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாசிகள் ரட்சிக்கிறார். 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம். இப்படியாக அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படியாக இந்த பிரசங்கள் நிர்பந்திக்கப்படுகிற தேவ சமூகத்தில் கடைசியில் முடிவு பரிந்து நிலைத்திருப்போம் தான் ரட்சிக்கப்படுகிறான். ஆகையால் என்றோ ரட்சிக்கப்பட்டோம் என்பதல்ல, சொல்லப்படுகிற காரியம், இந்த உபதேசத்தை கொண்டு வராதனை உன் வீட்டண்டையில் சேர்க்காதே என்று பவுல் சொல்லுகிறார். நீ மீறி சேர்ப்பாய் என்றால் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்குள்ளாய் மாறுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இருக்கிற ஸ்தானத்தை எழுந்து விடுவீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் மீது அபிஷேகம் இருக்கலாம், உங்கள் மீது மிகப்பெரிய கர்த்தருடைய இரக்கம் இருக்கலாம், உங்களை கர்த்தர் பயன்படுத்தவும் செய்யலாம். இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். They have no contact with the leadership, anointed leadership or the fellowship. ஒரு ஊழியக்காரர்கள் சரியான தலைமையிலே அவர்கள் இணைக்கப்படுகிறது இல்லை. சரியான தலைமையில் இணைக்கப்படுகிற பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது 14வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை நீங்கள் வாசித்தால், இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரு விடுகதை எடுத்து வைக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல வாலிபர்கள் தோழர்கள் அந்த இடத்துல ஒரு விருந்து செய்கிறான். அந்த இடத்துல 10வது வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் அங்கே விருந்து செய்தான், வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். சிம்சோன் செய்கிற விருந்து வாலிபருடைய பழக்கம். அது உலகத்தினுடைய வேஷம். உங்கள் வாழ்க்கையில் ட்ரீட் கொடுக்குற, விருந்து கொடுக்குற, அது கொடுக்குற, இது கொடுக்குறேன்னா அந்த விருந்தினாலே கரைகள் உண்டாகும் என்று பேதுருவிலே வாசிக்கிறோம். விருந்து மருந்து 3 நாள் சொல்வான். இங்கே விருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்கிறது என்றால், என்னங்க சாப்பிட்டு போகிறாங்க அவ்வளோதானே, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. யாரோடு நீ உடன் கை கோர்க்கிறாய்
அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீ பங்குலாய் மாறுகிற. அது பெலிஸ்து குடும்பம். என்ன, அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்தது தப்பு, சரி எடுத்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ தன்னை காத்து கொண்டு சீக்கிரம் அந்த எடுத்துக்கிட்டு வெளில வரணும். மன ரீதியிலே சொல்கிறேன். திருமணம் ஆன பிறகு நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது என்ன செய்யணும்? உங்களை காத்துக்கொள்ள, இந்த திருமணத்தை காத்துக்கொள்ள, உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? முற்பட வேண்டும். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? விடுகதையை என்ன சொல்லுகிறான்? ஒரு விடுகதையை வைக்கிறான். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வசனம் தருவேன் என்று ஆரம்பிக்கிறான். நான் கண்டுபிடிச்சி சொல்லனாக்கா நீங்கள் எனக்கு திருப்பி தரணுன்றான். அவன் கொடுத்த டைம் முடியுது. அவர்கள் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அவங்க சிம்சோனுடைய மனையை மிரட்டுகிறாங்க, உன்னையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் நாங்கள் தீ வைத்து கொளுத்து விடுவோன்னு. அந்த அம்மா இவனை நான் சதா காலம் அழுது 7 நாள் தான் திருமணமே நீடித்தது. ஆரம்பித்ததை பார்த்திங்கனாக்கா நம்ம சிம்சோன், அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன், நசரே விரதம் பூண்ட சிம்சோன் மிகப்பெரிய ஒரு ஸ்தானாதிபதி, நியாயாதிபதி, கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்தானாதிபதி, நியாயாதிபதி, நசரே விரதம் பூண்ட மனுஷன். ஆசாரனோட தொடர்பு இல்லை ஐயா, ஆசாரனோட தொடர்பு இல்லை. தீட்டு கழிக்கிறது ஆசிரியர்னு கழிக்க முடியும். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. தீட்டு ஆசாரன் எப்படி கழிக்க முடியும் என்று கேட்டால், நீங்கள் சத்தியத்தை கேட்கிற பொழுது சத்தியம் உங்களுக்கு விடுதலை தருகிறது. அந்த சத்தியம் பலிபீடத்திலிருந்து வர வேண்டும். அநேக தேவனை குறித்து பேசலாம், அநேக தேவனை குறித்து எழுதலாம், அநேகருடைய காரியங்கள் வெளிப்பாடுகள் எப்படியோ வரலாம். உனக்கு அந்த சத்தியம் விடுதலை தருகிறதா என்று பாருங்க. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் முதல்ல உங்கள் உள்ளான மனுஷன் விடுதலை பெற்று உள்ளான மனுஷனுக்குள்ளே தாழ்மை வர வேண்டும், உள்ளான மனுஷனுக்குள்ளே பரிசுத்தம் வர வேண்டும், உள்ளான மனுஷனுக்குள்ளே அன்பு வர வேண்டும். முதல் நம்முடைய சுயமானது அசைக்கப்பட வேண்டும். ஒரே பிரசங்கம் தான் எப்படி ஜனங்க சந்திக்கப்படுகிறாங்க? ஒரே ஹவுஸ் விசிட்டிங் தான், ஒரே காட்டேஜ் பிரேயர் தான். எப்படி ஜனங்க ஞானஸ்நானம் ஒப்பு கொடுக்குறாங்க என்றால், சரியான தலைமைத்துவத்தில் அவர்கள் இணைக்கப்படுகிற பொழுது அந்த இருதயம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், ஆத்துமா மறுமலர்ச்சி அடையும். இப்படி தான் வருகிறது. இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்வதற்கு, எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை சிம்சோனுக்கு. நல்ல வளர்ந்து இருக்கிற மனுஷனை பார்த்தா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு தேவ சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை வேறு எதுவும் இல்லை. அந்த பலிபீடத்திலிருந்து கொடுக்கிற வார்த்தை தான் அந்த காலத்தில் எங்களை 30 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த தேவனோட வார்த்தை தான் இன்று வரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று என் கூட ஊழியம் இன்று செய்து கொண்டிருக்கிறவர்கள், அது சாதாரண விசுவாசியாக இருக்கிறவர்கள் சொல்லிக்கொள்வோம். அன்று ஐயா பேசுனாங்க, வாலிபர்களாக இருக்கிற பொழுது கேட்ட பிரசங்கம் எங்களை காத்தது, எங்களை உயிர்ப்பித்தது, எங்களை போஷித்தது, எங்களை உடுத்துவித்தது. ரட்சிப்பின் அவசரம் சொல்கிறேன். கரைபடாமல் வாழ செய்தது, கனி கொடுக்க செய்தது. அதுதான் பலிபீடம். அந்த வசனம் தான் நிற்கும். பாடல்கள் கூட 10 வருஷம் கழித்து வெவ்வேறு பாடல்கள் வரும். ஆனால் கர்த்தரோட வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போன கர்த்தரோட வார்த்தை ஒழிந்து போவதில்லை. இந்த ஏவாள் என்ற பெண்மணிக்கு ஒரு தேவசாயிலற்ற ஒரு காரியம் உள்ளே வருகிறது. வட்டாரத்தில், உங்கள் வீட்டுக்கு கூட உங்கள் வட்டாரத்தில் இப்படிப்பட்ட தேவசாயிலற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னாக்கா, சத்தியமாய் சொல்லுகிறேன், உங்களை விருந்துக்கு அழைப்பாங்க, அவங்கள நீங்கள் விருந்துக்கு அழைப்பீங்க. கடைசியில் கரைப்பட்டு போகிற அளவுக்கு வாழ்க்கை காணப்பட்டுவிடும். பிள்ளைகள் கை மாற்றப்படுகிற அளவிற்கு, பிள்ளைகளுடைய பரிசுத்த குளிச்சல் வருகிற அளவிற்கு நீங்கள் அவங்கள அண்ணன் தங்கச்சின்னு பழகுவீங்க. அப்புறம் உங்கள் பையன் மாமா பொண்ணு மாதிரி, அத்தை பொண்ணு மாதிரி பசங்க பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அவிசுவாசோடு விசுவாசிக்கு பங்கேது. அது வரைக்கும் நட்பு ஒழுங்காக இருக்கும். இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ பிரச்சனையாயிடும். அது முன்னமே நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இடைவெளியோடு பழகுங்க. உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க, பெண் பிள்ளைகளை இருக்கிறாள் மட்டும் நான் சொல்ல, ஆண் பிள்ளைகள் இருக்கிறவங்களும் சொல்கிறேன், பெண் பிள்ளை இருக்கிறவங்களும் சொல்கிறேன். உங்களிடத்தில் இந்த இடைவெளி இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக புற ஜாதிகளிடத்திலே பழகிற பொழுது பார்த்துருந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் இடைவெளி இல்லாமல் போன தொட்டுத்தான் தீனால், யாக்கோபுடைய மகள் தீனால் சீகிய மண்ணிடத்தில் தீட்டுப்பட்டு போனான். வஸ்திரம் காணாமல் போய்விட்டது, நிர்வாணம் அவலட்சணத்தை கொண்டு வந்தது. மனதுக்கு இன்பமாய் பேசினோம். எங்கேருந்து இந்த தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தா தகப்பன் வழியில் வருகிற தொடர்பு.
ஃபேமிலி ஃப்ரெண்டாக வராங்க. இந்த ஃபேமிலி எல்லாம் இருக்கணுன்னாக்கா ஃபேமிலி ஃப்ரெண்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் சபை தான் தலையிடணும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோன்னாக்கா இதெல்லாம் சொன்னால் தான், இது சத்தியம்தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் பொது இடத்துல வைத்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ளே ஜனங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வீட்டுக்குள்ளே சேர்க்கறதும் உங்கள் வாழ்க்கையில் அவங்க நெருங்கி வர்றதும் ஒன்று. ஆமாம், அப்படி வந்த தொட்டு தான் இந்த பெண்மணி பாதிக்கப்படவில்லை. அவள் ஆரம்பத்தில் அதை எடுத்து சாப்பிடுகிற பொழுது தானும் சாப்பிடுத்தான் கணவனுக்கும் கொடுக்குறா. கடைசியில் இழக்கக்கூடாத தேவ சமூகம், தேவ மகிமை எல்லாம் போய் நிர்வாணி ஆக்கி மரத்துக்கு பின்பு ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து விடுகிறது. வஸ்திரம் போச்சா, நீதியின் சால்வை போச்சா, துதியினுடைய போச்சா, ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சா, மெல்லிய வஸ்திரம் போச்சா, வெண் வஸ்திரம் போச்சா, சிங்கார தைலாட போச்சா, எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இது எல்லாம் போச்சு. அப்புறம் இது எங்கேருந்து ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் கல்யாண வஸ்திரம் அணிவிக்கிறது போச்சு. நிர்வாணம் வந்துடுச்சு. உங்கள் மாம்சத்தின் கிரிய வெளியரங்கமாக்கப்படுகிறது. ஏன் நிர்வாணம்? எல்லா வஸ்திரம் குறித்து பேசுவான். நான் எதனால் நிர்வாணம் வருகிறது என்று சொல்லி பேசுகிறேன். சரியான தலைமைத்துவம் இல்லைன்னா நிர்வாணமாக்கப்பட்டு விடும் வாழ்க்கை. ஆரோடைய ஆராதனை, கன்றுக்குட்டி ஆராதனை ஆரம்பித்தது என்னமோ மோசே இல்லை, வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம், வாங்க எல்லாம் நம்ம ஆராதிக்கலான்னு தான் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னாலும் பிரச்சனை இருக்கிறது. தேவன் எழுப்பாத ஆராதனை, தேவன் முன்னே செல்லாத ஆராதனை. கடைசியில் என்ன நடக்கிறது? அந்த ஆராதனை, அந்த சபையில் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜனங்க எழும்பி மோசே போய் சீனாய் மலையில் ஜெபித்து அந்த கற்பலைகளை பெற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் இங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது. இது தேவனும் சொல்லலை, யாரும் சொல்லலை. ஆரோனும் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இல்லாமல் வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அதை ஆரம்பிக்க போய் நீங்கள் கலந்து கொள்ளுகிற திருச்சபையாக இருக்கட்டும், நீங்கள் போக்குவரத்து திருச்சபையாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பரிசுத்தத்தை கூட்டுக்கிறதான்னு பாருங்கள், இருக்கிறத எழுந்துட்டு வந்து நிற்காதீங்க. ஆமாம், ஆராதிக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தவறு என்று நான் சொல்லுவேன். சபைக்கு இதை நான் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன். கண்ட இடத்துல சாப்பிட்டா என்ன நடக்குது உடலில், அதே போல் தான் ஆத்மாவுக்கு இது பிரச்சனை வரும். நம்மால் வாண்டடாகவே போவோம். அங்கே போனால் நான் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறேன்னு போவோம், என் பொண்ணுக்கு பிள்ளை போகிறேன்னு போவோம். அதோடு அவ்வளோதான் வாழ்க்கை. கர்த்தர் கொடுக்குற துணையாக இருக்காது, அது வேணையாக போய் மாறிடும். கர்த்தரோட நாமத்தில் வரும். எப்படி இந்த பிசாஸ் வந்து சாப்பிட வச்சதோ, என்ன இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அதோட முடிவு என்ன ஆச்சு? வெறியாக்கப்பட வேண்டியது. யூ கேன் நாட் ட்ரீட் இன் த காட்ஸ் ப்ரெசன்ஸ். அடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு பிரச்சனையே எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிருபையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது எதனால சொன்னாக்கா டக்குன்னு பாவத்தில் விழுந்துருவீங்க. கிருபை இருக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணம், ஈஸிலி வில் பி டெம்ப்டட். எளிதில் சோதிக்கப்பட்டுருவீங்க. எளிதில் ஒரு மேலே பிரிய வரும், எளிதில் ஒருத்தர் மேலே கோவம் வந்துடும், எளிதில் ஒருத்தரை நீங்கள் துச்சமாக எடுத்து பேசிடுவீங்க. யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப். அப்புறம் அழுவாங்க. அவன் இலகுன மனசுன்னு அவனே சொல்லிக்குவான். அவன் ஒரு நிதானத்தில் இருக்க மாட்டான். கிருபை போயிடுச்சின்னு அர்த்தம். கிருபை போயிடுச்சு. சேஷ்டபுத்திர பாகமும் நீங்கள் சேர்த்து அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சீர்கெட்ட ஏசாவை போல முதற் பங்கானவனுக்கு கூடுதல் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்க முதற் பங்கு உள்ளவர்களாக காணப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு பேரானவராக இருக்கிறார். நமக்கு ரெட்டிப்பான் நன்மை தர வல்லவராய் கர்த்தர் எழுந்திருக்கிறார். அப்போ தான் உங்களுக்கு தெரியாது இது வஸ்திரம் உள்ளே இருக்குது, நம்ம காத்து கொண்டிருக்கிறது. இது போகக்கூடாத இடத்துல போய் நீங்கள் ஜெபிக்கக்கூடாத இடத்துல போய் ஜெபிக்கிறப்போ, இல்லை இந்த போதகருக்கு போகாமல் எங்கேயும் போகக்கூடாது, நான் இங்கே தாங்கிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது உங்களோட சௌகரியம். சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு நான் சொல்கிறேன். போய் இழந்த பிறகு இது திரும்பி வராத காரியங்கள். இது சிம்சோன் போய் தெலீலாளுடைய வேசியினுடைய மடியில் படுக்கிறான் என்றால் அந்த நிர்வாண படுக்கை உண்டு பண்ணுவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் இந்த வஸ்திரத்தை வச்சு பேசுறது தான். துணி பிஸ்னஸ் மாதிரி இது துணியை வச்சு ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு விடுகதை, தேவையே இல்லாத விடுகதை. உங்கள்கிட்ட 30 மாற்று வசம் இருக்கா, சந்தோஷம் ஐயா. இன்னொரு 30 நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம், சந்தோஷம். ஆனால் விடுகதை சொல்லி நீங்கள்
என்ன சொல்கிறது, அதிக மிஞ்சின நீதிமானாக போய் அதுவும் அது பெலிஸ்தர்கிட்ட நேராக யுத்தம் பண்ணி அவர்களை சாய்க்க வேண்டிய மனுஷன் அவர்களுக்கு விருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன அவர்களோட உறவு முறை கையாளுறது. நீங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று கதவை அடைக்க வேண்டிய ஜனங்களுக்கு கதவை திறந்து கொடுத்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்கு விருந்து செஞ்சு கொடுத்து இல்லை விருந்து வச்சு அவங்ககிட்ட மாற்று வஸ்திரம் அவன் ஒரு டீல் போடுறான், இவன் ஒரு டீல் போடுறான். கடைசியில் என்ன ஆகுறது, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிபதி ஞானம் காப்பாற்றலை, திறமை காப்பாற்றலை, அதான் தன்னுடைய சரீரத்தில் கட்டுப்பாடு இல்லை. உடனே மனைவி கிட்ட வஞ்சிக்கப்பட்டதை நினச்சோன்னா கோவம் வந்துடுது. அந்த அம்மா அழுது எல்லா ஆன்சரும் வாங்கிடுது. விடுகதையோட பொருளை வாங்கி போய் தாய் வீட்டு ஜனத்துக்கிட்ட சொல்லுது. அது பெலிஸ்த பெண்ணது அப்படி தான் இருக்கும். நீ எபிரே என்னாச்சு, இஸ்ரவேல் ஆச்சு, உனக்கு தெரிய வேணா, ஏய்யா ஆள் வளர்ந்துக்கிறிய தவிர சொல்லுவான் இல்லையா. இது அறிவு இல்லை, இது கர்த்தருடைய ஞானம் இருக்கணும். திருமணம் பண்ண நாள்லேருந்து கண்ணீர் 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 கண்ணீர், படுக்கையில் கண்ணீர், சதா காலம் அலட்டி 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 அவங்ககிட்ட சொல்லு 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 சொல்லு. என் புருஷன் ஏதோ பண்ணுறான், என் புருஷன் பின்னாடி ஏதோ நடக்குது, எனக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில. ஒன்றும் கிடையாது. நீ கிருபைக்குள்ளே பலப்படலை. ஒரே விஷயம், எப்போ நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் கிருபையை விளையாடி கொண்டிருக்கீங்க. யூ ஆர் பிளேயிங் வித் த கிரேஸ் விச் காட் ஹஸ் பெஸ்டோட் இன் யுவர் லைஃப். மாயை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் எதிர்கால பயம் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், என் எதிர்காலம் அவருடைய உள்ள என் கருத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் தோற்றத்துக்கு முன்பே என்னை முன்குறித்து இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், ரட்சிக்க செய்த தேவனுக்கு என்னை நடத்த தெரியாதா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இதனால் இந்த ஃப்யூச்சர் பயம், இது ஒரு ஃபோபியா, இது ஒரு மனவியல் பிரச்சனை. இந்த எதிர்கால பயம் என்ன செய்யணும், சில பேரை கல்யாணம் பண்ண வைக்காது. ஐயோ நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணமே செட்டில்மெண்ட்டுன்னா தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் புள்ள பெற்றுக்க மாட்டான், நேரத்துக்கே செய்யாது. சிலதெல்லாம் கல்யாண வயசில் வந்து வேணாம் 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 வேணாம், அந்த வயசெல்லாம் போகணுன்னு ஆசை வந்துடும், கல்யாண ஆசை. அப்போ அந்த சூழ்நிலை இவனை வேணாம் வேணாம் வேணான்னு ஒதுக்காத குறையாக இருக்கும். நம்ம எதை கடிச்சா போதும் ஒருத்தவனன்ற அளவுக்கு ஆகிடும். முதல்ல இவர் சாய்ஸ் வந்ததெல்லாம் கடைசியில் எல்லாமே அப்படியே எதிர்மறையாக மாறும். ஏன்? அந்த எதிர்கால பயம். இது சபை உள்ளே பூந்து இதை நிர்மூலப்படுத்தணும். சபைன்னா என்ன? பலிபிடத்திலிருந்து புறப்படுகிற சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய சத்தியமாக இருந்தால் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். விசுவாசத்தை எழுப்புகிறது இது. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கலாம், ஆனால் ஏன் எதிர்காலத்தை பயப்படுறீங்க? ஏன் அக்கம் பக்கத்தை பார்க்குறீங்க? ஏன் கூட படித்தவனை பார்க்குறீங்க? கூட வளர்ந்தவனை ஏன் பார்க்குறீங்க? நம்ம கர்த்தரை அழைத்திருக்கிறார், நம்ம கர்த்தர் நடத்துவார், நம்மளை உயர்த்துவார். வயசை பார்ப்பான், கல்யாணம் ஆகலைன்னுவான், சைஸை பார்ப்பான், புள்ள பிறக்குமான்னு யோசிப்பான். இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு போகிறது பின்மாற்ற வாழ்க்கைக்கு. அப்போ கிருபையை முற்றிலும் இப்படிப்பட்ட இன்னொருத்த வந்து ஏற்றி விடுவான். ஆமாம் ஆமாம் இப்படி தான். என்ன, பிசாசினுடைய ஆவியை தருத்தவர்கள் நேராக வந்து உங்களுக்கு விகாரமாக சொல்ல மாட்டான், உங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி பேசுவான். ஆமாம் ஆமாம் கஷ்டம்தான், இனி நீ பிழைக்கிறது கஷ்டம்தான், நீ பிழைக்கிறது கஷ்டம்தான், நீ நாசமாக போவ, ஆமாம் கம்பெனி மூடிடுவான், எதிர்காலத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எங்கேயும் வேலை கிடைக்காது, ஐயோ இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் எப்படின்னா அவன் கடைசியில் அவன் பூமியில் நிற்கிறதே பாரமாக நினைக்கிற அளவுக்கு பேசிட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். என் இருதயத்தில் இருக்கிற ஞானம் என் முகத்தை பிரகாசிக்க செய்கிறது. என் தேவன் என்னை போஷிக்க வல்லவர், என்னை அழைத்து உள்ளவர், என்னை நடத்துவார், சதா காலம் உயிரோடு இருக்கிறார், என்னையும் போஷிப்பார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு தண்ணீருக்கு இருந்து தெரிவதில்லை, என் சந்ததியும் போஷிப்பார். ஆனால் நான் நீதிமானாக வாழணும். நான் கவனமாக செலுத்த வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டால், அவரை பின்பற்றுகிறது வேண்டிய விதத்தில் நான் பின்பற்றணும்.
ஏன்னா எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தில் நான் காணப்படணும். அருமையான தலைமைத்துவத்தை இந்த பெண்மணி இழந்து விடுகிறார். அருமையான தலைமைத்துவம். ஏன் இழந்து விடுகிறான் என்று சொல்லுகிறேன் என்றால், அவருடைய வாழ்க்கையில் அந்த இல்லாத ஒரு மாயை ஏதோ நடக்குது. என் புருஷன் ஏதோ பண்ணுறான், ஏதோ என் புருஷன் பண்ணுறான், அதெல்லாம் இல்லை. என் புருஷனை உண்டாக்கினது கர்த்தர். என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு என் புருஷனால் உள்ள என் தேவன் காக்க வல்லவர். நம்ம வாயும் சரியாக இருக்கணும். அதே சமயத்தில் அவனை இந்த மவனை அந்த மவனைன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை என் வீட்டை காக்க வல்லவர்னா முடியாது. இது மாதிரி தான் இந்த வாய் விட்டு தான் இந்த வாழ்க்கையை நாளாக போச்சு. யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனு. இல்லை, வாலிபர் செய்கிற வழக்கெல்லாம் நம்ம செய்யலாமா? உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய வேஷங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது. இதுக்குத்தான் வெளியரங்கமான வஸ்திரத்திலே ஒரு மாயமான தாழ்மை உலகம் கடைப்பிடிக்குது. பெருந்திரள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தெரியும் உங்களுக்கு. அதனால ஒரு பரிசுத்தம் வருது நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், நான் விட்டுறேன். ஆனால் அந்த வஸ்திரம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கேற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற கனிகள் நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா அது கரும்புள்ளி ஆகிடும். யாரை ஏமாத்துறோம்? நம்மளே ஏமாற்றிக்கொள்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எப்போ எதிர்கால பயம் இருக்கிறதோ, நீ கிருபைக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிறாய். கிருபையை நீ நம்பலை. உன் மேலே இருக்கிற கிருபையை நம்பலை. உனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்பலை. உனக்குள்ளே இருக்கிற துதியின் ஆடையை அது பாழா போச்சு. அது பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, உணரவில்லை. நல்லா போல்டாக சொல்லணும். எத்தனை கம்பெனி மூணான்னா, எந்த கண்ட்ரிலேருந்து நம்மளை துரத்தி விட்டான்னா, என்ன ரெசெஷன் வந்தாலும் சரி, என்ன ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்தாலும் சரி, என்ன எக்கனாமிக்கல் கிரைஸ் வந்தாலும் சரி, அப்பத்தின் தண்ணீரின் தேவன் என்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். என் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க கடவர். அவர் நாமத்தில் அதை கேட்டால் நான் பெறுவேன். 2 பேர் சேர்ந்து 100 பேரை திருத்தும், 5 பேர் சேர்ந்து 100 பேரை திருத்தும். லேவியராம் 26 அதிகாரம் வாசித்து பாருங்க. ஆசீர்வதிப்பு கூடாதுக்கு வருகிறதுனால வருகிற ஆசீர்வாதம். உன் தானியங்களை நான் சத்துருவு கொடுப்பதில்லை, உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சௌக்கியம் உண்டாக்கும், பரிபூர்ணம் உண்டாக்கும், உனக்கு எல்லா விதத்திலும் எகிப்தின் வாதிகள் எதுவும் வருகிறது இல்லை. எதுக்கு? ஆசீர்வதிப்பு கூடாது வந்தாலே போதும். லேவியராம் 26 படிச்சுட்டு படுங்க. இல்லை, இதெல்லாம் தெரியாது. தேவன் சாயலற்ற ஒருத்தர் வந்து நம்மளுடைய காதுகளில் ஓதுகிற வார்த்தை, இது இப்படியாகவும், கம்பெனி மூட போகிறோம், வருமானம் இல்லை, இதாவது. நான் சொல்கிறேன், நீங்கள் லேவியராம் 26 படிங்க. வெள்ளியம் போனால் அவருடையது. அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவரே சார்ந்திருக்கிற மனுஷன் கிருபை இன்னும் பெருகும். அதனால தான் ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுகிறேன், நிர்பந்திக்கப்படுகிறது. உபவாச கூடுகையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பொழுது அந்த கிருபை பெருகும். உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆவிக்குரிய நன்மைகள், ஆல் த ஹெவன்லி ரிச்சஸ், you will realize and recognize and acknowledge that it is bestowed in your life and you are not alone. இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோக மேன்மை, பரலோகத்திலிருந்து வருகிற நன்மைகள், பரத்திலிருந்து வருகிற ஈவுகள், சொல்லி முடியாத ஈவுகள் அனைத்து எனக்குள்ளே அருளப்பட்டிருக்குது என்பதனால நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு உங்களை அனுதினமும் உயிர்ப்பித்துக் கொள்வீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வந்து மாற்றி விட்டுரும் ரட்சிப்பை. அந்த கவலைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்களை பற்றி இருக்க கொடுத்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கக்கூடாது. கவலைப்பட்டு நம்முடைய சரீரம் தான் பாழாக போகும். அதுக்கு காரணம் என்ன? அந்த கவலை வழியாக பிசாசு உள்ளே கொண்டு வந்து விடுவான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். நீங்கள் இயேசுவின் பாதத்தண்டையிலே வந்து அமர்கிற பொழுது எப்படி இருக்கிறது? மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மனுஷன் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் அமர்ந்திருக்கிறான். மார்க் 5வது அதிகாரம் அதையும் ஃபுல்லாக படிங்க. லேகியோன் கட்டில குறித்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அரைகுற ஆடையோடு, கிழிந்த நிர்வாண ஆடையோடு இருக்கிறான். வீட்டில் இல்லை, கணவனுடைய மனைவி குடும்பத்தோடு அவன் காணப்படலை. ஏதோ ஒரு ஆவி அவன் அப்படியே தள்ளி கொண்டு வருகிறது. அது என்ன ஏதுன்றதெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் அவனுடைய படுக்கையெல்லாம் சுடுகாட்டில் இருக்கிறது. கல்லறையிலே படுத்துக்கொள்கிறான். செத்த கிரையோடு சில பேர் படுத்துக்கொள்வான். படுத்து இன்னும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன பார்க்குறீங்கன்றது உங்கள் சொந்த மனசாட்சிக்கு தெரியும். செத்த கிரையோடு நீ படுத்து கொண்டிருக்கிறாய். எதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்களோ அதோடு கூட இப்போ படுத்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ மனசெல்லாம் என்னமோ மனம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. சூழ்நிலையோடு மனம் போயிடுது. ஆமாம் இது இப்படி ஆயிடுச்சு, ஆமாம் இது இப்படி ஆயிடுச்சு. நாளை குறித்து கவலைப்படாதுன்னு வேதம் சொல்லுது.
எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும்? அது சொல்லுவோம் ரீசனபிள் வரிஸ் இல்லை, அன்ரீசனபிள் வரிஸ் இல்லை. நாளை குறித்து கவலைப்படாத, இன்றைக்கி நைட்டு இருக்கா, ஒரு இரவில் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்ய வல்லவர். நாளைக்கு எக்ஸாம் மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஐயோ நாளைக்கு நாளை தானேயே பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே மனமே, இன்று இரவே உன் ஆத்துமன் விட்டு எடுபட்டால் என்ன செய்வாய்? இருக்கிற நேரத்தை நல்ல நேரமாய், பொன்னான நேரமாய், இன்றைய நாள் நல்ல நாள், இன்றைய நாளிலே நான் நிகழ்த்துகிற காரியங்கள் எல்லாம் நன்மையாய் நான் நிகழ்த்துவேன் என்றால் நாளைய நாள் எனக்கு மிக அருமையான நாளாக இருக்கும். எதிர்காலம் எப்படி பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி இருளில் நடக்கலன்னா நாளைக்கு பிரகாசத்தில் நடப்பேன். இன்றைக்கே எல்லாத்தையும் போட்டு அந்த மனதை போட்டு மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் பாத்திரம் வந்தோன்னா வஸ்திரம் தரித்து அமர்ந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஏன் நீ வஸ்திரம் தரிக்கிறதுக்கும் அவனுக்கு பயம் வரத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டான்? தட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் மறுரூபம். இயேசுவின் பாத்திரங்களே வந்து இயேசுவால் சந்திக்கப்பட்டவன் இயேசுவின் பாத்திரத்தில் வந்து உட்காருவான். இயேசுவின் பாதத்தண்டையில் உட்காருவான். இயேசுவால் சந்திக்கப்பட்டவன். உண்மையிலே கர்த்தர் என்னை சந்தித்தார் என்றால் நான் தேவனுடைய பாதத்தில் அமர்கிறனா இருப்பேன். தேவனுடைய பாதத்தில் அமராது இருக்கிற பொழுது அப்போ என்ன மனம் பண்ணுன்னா, உட்காந்துட்டே இருந்தால் யாரும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. என்ன, நான் ஓடினா தான் உழைக்க முடியும், நான் உழைச்சா தான் எனக்கு பிழைக்க முடியும். உழ மறுபடியும் சாப்பாட்டுக்கு ஓடுறேன்னு சொல்கிறப்பாரு, மறுபடியும் உணவுக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்பாரு. அந்த எண்ணெல்லாம் மாற்றிக்கணும். இயேசுவின் பாட்டில் உட்காந்தா என்ன நடக்கும்? யார் எனக்கு பில்ஸுக்கு பணம் கொடுப்பா? தேதி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதை கட்டணும், அதை கட்டணும். ஐயா, அதுதான் பழைய ஓட்டம். அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருடைய சமூகம். நோ பிஸ்னஸ் ஆன் சண்டேஸ். 3 ஆராதனை ஆரம்பிச்சிட்டோம். ரவுண்ட் த கிளாக் 8லேருந்து 10, 10லேருந்து 11:45, சாயந்தரம் 6:30லேருந்து 8. 3 சர்வீஸ் வந்தாலும் சந்தோஷம்தான். 3ல் ஏதாவது ஒன்று வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் இயேசுன்னு பார்த்துட்டு அண்டியில் உட்கார்ற பொழுது உன்னை குறித்து சமுதாயம் பயப்படுமே தவிர உன்னை குறித்து சிறுமையாக பார்க்காது. பயப்படுவாங்க ஜனங்க. நீதிக்குரிய பயம் அது. வேறு பயத்தை உண்டு பண்ணினான். அவன் கிட்ட போக முடியாது. அவன் கட்சி கோதறிடுவான், கிழிச்சுப்படுவான். துன்மார்க்கன், குடிகாரன், அல்லது என்னென்னலாம் துன்மார்க்கமான சேஷ்டம் இருந்துச்சு அத்தனையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒன்று அவன் அசுத்தம் அவனை கிட்ட விடாது. அவன் மேலே வர துர்நாற்றம். வஸ்திரம் தெரியாது இருக்கிறான், கிட்ட போக முடியல, விலங்க போட்டால் தகர்த்துருவான். அப்போ யாரோ அவனை வந்து கட்டுப்படுத்த பார்த்துருக்குறாங்க. அரசாங்கமோ அல்லது பொதுமக்களோ ஏதோ போட்டு கட்டை பார்த்துருக்காங்க. அந்த கட்டுகளெல்லாம் அறுத்துருவான். தன் உடலை கீறி கொள்வான். அப்போ அவங்ககிட்ட ஷார்ப்பர் டிவைசஸ் இருக்குது, வெப்பன் அவங்ககிட்ட இருக்குது. யாருன்னா கிட்ட போவாங்களா? நம்மளுக்கு வாயே வெப்பனாக இருக்கும். சில பேருக்கு வாய் தான். அது பழைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பேசி தொலைச்சிதோ அந்த அம்மா அப்படியே தான் பேசும். புதுசாக வந்து விடும். அம்மாவோ ஐயாவோ அந்த வாய் நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே பேசுவோம். கேட்டால் நான் இருதயத்தில் ஒன்றும் வச்சுக்கல, நான் வெள்ளாங்கியாக பேசுகிறேன், முள்ளாங்கியாக பேசுகிறேன். வாயில் தானே என் பிரச்சனை உனக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் வாயை கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வாய் கண்ட்ரோல் இல்லை. வாயை திறந்தாலே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சில பேருக்கு அப்படி தான். மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல நம்பர் 1 இருப்பான். தெரியாது இவ்வளோ பண்ணுறோமே என்ன செய்யணும்னு அப்படின்னு இன்னொருத்தன் கேட்பான். ஆனால் நல்ல ஞானி என்ன செய்யணும் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருப்பான். குறுக்க பேச மாட்டான். சொல்லி எப்போ முடிக்கும்னு பார்த்துட்டு இருப்பான். வாய் சரியில்லை. அது நம்ம பின்தங்கி இருக்கிறதா எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம். ஒரு பிக்சர் கொடுத்துரும். The listeners will feel that you are very backward. எல்லா அட்வைஸுக்கு பின்னாடியும் அவன் ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். அல்லது ஒரு நினைவுகள் சொல்கிறேன், நடைமுறை சொல்கிறேன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன வாடகை வீட்டில் இருக்கீங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். ஆனால் போடா லூஸு,
காசு இருந்தால் நாங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காசு இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம், இவர் பெருசாக இதோ வந்துட்டார், என்ன கொடுக்க போறியா நீ? எதனா மூலம் இருக்குதா பார்த்து அந்த மனுஷனுக்கு? இதெல்லாம் ஐடியா எங்களுக்கு இவர் கொடுக்குறாரு, எங்களுக்கு தெரியாதா? பேசிஸ் வாட்? நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாருன்னா வந்து சொல்லலாம், அதுக்கேற்ற ப்ரொவிஷனை கர்த்தரை உண்டு பண்ணுவார். நான் வந்து ஐடியா கொடுக்குறதெல்லாம் வந்தெல்லாம் சரிப்பட்டு வராது. திஸ் சேஸ் ஹவு பேக்வர்ட் ஐ ஆம். மவுத் ஹஸ் நோ லாக்ஸ். நான் தான் என் வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். பேசுகிற பொழுது திடீர்னு போய் விலை என்னன்னு கேட்டுருவான். இல்லை, இதெல்லாம் சில இடத்துல எல்லாம் பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. விலை என்ன, இது எவ்வளோ, அது எவ்வளோ, அது எவ்வளோ. இன்னொரு அடுத்த முனையில் இருக்கிறவன், அடுத்த நபர் என்ன நினைப்பான், அதை கேட்கிறவன் மனுஷன், இவனுடைய உங்களை யாருன்னா கேட்டால் சொல்லாதீங்க. somebody is asking you how much is this, they are doing an investigation about your financial background. இது எவ்வளோ, அது எவ்வளோ, இதுக்கு இஎம்ஐ எவ்வளோ கட்டுறா, அதுக்கு எவ்வளோ கட்டுறா, அவ்வளோ கட்டுறான்னா உன்னுடைய பொருளாதார அந்தஸ்தை அவன் அப்படியே இழுக்கிறான். they are taking more information. அப்போ எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்தாவது அற்புதம் செஞ்சு கூட யார்கிட்டையும் சொல்லாத, கொஞ்சம் அமைதலாக இரு. ரகசியங்களை உளறி திரிகிற மூட காத்து கொள்ளுகிறவன் தான் ஞானி. மேக் ஷூர் தட் யூர் அ வைஸ் உமன், அ வைஸ் மேன். டோன்ட் ட்ரை டு ரிவீல் அபவுட் யுவர் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் டு ஆல் தோஸ் ஹூ ஆஸ்க் அபவுட் யுவர் பில்ஸ். இதுக்கு எவ்வளோ, அது எவ்வளோ, அது எவ்வளோ, இது எவ்வளோ, எதுவும் 1 ரூபா தரப்போகிறது கிடையாது. இவன் பாட்டுக்கு ஐடியாஸ் மட்டும் எடுத்து போட்டே போவான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசு நேரடியாகவே பிசாசை துரத்த இயேசுவை அறியாதவர்களும் போகிறாங்க. பவுல்லாம் செய்கிறாரே, அதே மாதிரி போய் பிசாசு துரத்துலாம் நம்மளும் கொஞ்சம் காணிக்க வரும் அப்படி இப்படின்னு. அந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்யறாக்கா, அவங்க மேலே பாஞ்சு விழுந்து சட்டையெல்லாம் கிழிச்சு, பவுலி அறிவை இயேசு அறிவை நீங்கள் யாருன்னு சொல்லி அவன் இவனை துரத்தி அமைச்சிடுறான், பிசாசு பிடிச்சவன். எதுக்கு சொல்கிறேன்னாங்க, இந்த பிசாசு பிடிச்சவனுடைய செய்கை பார்த்தீங்கன்னாக்கா வஸ்திரத்தை 2ஆக கிழிச்சு அனுப்புகிறான். வஸ்திரத்தை கிழிக்கிறான்னா நான் நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறான். பிசாசுனுடைய வேலை எப்பொழுதுமே நிர்வாணத்தை உற்சாகப்படுத்தும். ஆமாம், அது பிசாசுனுடைய கிரியை. கர்த்தர் எப்போவுமே நிர்வாணத்தை டீல் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு தான் ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதாங்க, அவங்க மேலே மகிமை மூடி இருந்தது. மகிமை எதிர்பட்டு போனதும் அதுக்கப்புறம் கிருபை வாழ்க்கை உலகத்தில் வர ஆரம்பித்தது. அப்புறம் கிருபை வந்த பிறகு அபிஷேகம் ஆவி வர ஆரம்பித்தது. என்ன, அப்புறம் வார்த்தை வர ஆரம்பித்தது. வார்த்தை முதல்ல வார்த்தையால் தான் உலகம் உண்டானுச்சு. மனுஷனுக்கு வந்து சேர்றப்போ சொல்கிறேன், முதல்ல வார்த்தை இருந்துச்சு, மகிமை இருந்துச்சு, அபிஷேகம் மனுஷனுக்கு இல்லை. ஆவியானவர் நீரின் மீது சமுதிரத்தின் ஜலங்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். கடைசியில் இப்போ அந்த போன இந்த உபதேசம் அவளை நிர்வாணம் ஆக்கிடுச்சு. அந்த பழன்னு சொல்ல, அந்த உபதேசம், அந்த துர் உபதேசம், அதுதான் people who come in the name of the Lord, you must be aware of it and what they are doing or what they are up to. இந்த டெஸ்ட்டு ட்ரைக்கெல்லாம் நம்மளுக்கு தாங்க மாட்டான் நம்ம ஆளுன்னு தான் பவுல் சொல்கிறாரு, இந்த உபதேசத்தை கொண்டு வரான்னு தயவுசெய்து வீட்டில் சேர்க்காத, தேவ தூதனே இருந்தாலும் வீட்டில் சேர்க்காத, அவனை கூப்பிட்டு சேர்த்தினா, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லினா, அவனோட துர்க்கிரியைகளுக்கு நீ பங்குள்ளனா மாறுகிற. ஆமாம், திஸ் இஸ் ஆல் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லிவிங். நம்ம ஸ்டாண்டர்ட் பார்த்து தானே ஒரு பொருள் வாங்குகிறோம். நல்ல பிராண்டட் ஐட்டம் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, தட் வில் லாங் லாஸ்ட். நீடித்து உழைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த தரத்தை பார்த்து வாங்குகிறோம். உயர்தர மளிகை பொருட்கள் வாங்கினா ருசியாக இருக்கும் சமையல். தரம் தாழ்ந்த மளிகை பொருள் வாங்கினீங்கனாக்கா அதுக்கேற்ற ருசியாக இருக்கும். நம்ம விசுவாசிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வாங்குவாங்க பாருங்கள், ஐயோ அது மாதிரி வராது. இல்லை, அந்த உயர் ரகமாக வாங்குவான். வாங்கிறதோடு மட்டும் இல்லை, வாங்கி கொடுக்குறதுலே சொல்கிறேன், நல்ல சிறந்ததை செய்கிறவங்க, சிறப்பான காரியத்தை கற்றுக்கண்டு செய்கிற ஜனங்க. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, we pay attention for the brand for a longevity or long lasting. தரம் அதே போல் தான் சத்தியமும். எங்கே சிலுவை நட்டிட்டு ஆராதித்தாலும் அவன் ஆராதிக்கட்டும், நம்ம பார்க்கணும் இது சரிப்பட்டு வருமா. போயெல்லாம் பார்க்க வேணாம், அதெல்லாம் வேணாயா. நமக்கு என்று நல்ல ஆத்மாவுக்கு செழிப்பை தருகிறது. நம்ம the soul will be satisfied.
பை த குட்னஸ் ஆஃப் த லார்ட். ஆத்மா திருப்தி அடையும். நீங்கள் நிர்வாணத்தை குறித்து வருவதுக்கான காரணமே முதல் ஆவிக்குரிய பிழை தான். இந்த உபதேசங்க, சபை, ஆராதனை, கண்ட இடத்துக்கு ஓடுறது, ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், ஒருத்தன் குத்துப்பாட்டு போடுறான், ஒருத்தன் சினிமா பாட்டு பாடுறான், ஒருத்தன் எல்லா ஆரோக்கிய நடனங்கள் போய் கொண்டிருக்கிறது. இப்போல்லாம் வாத வரலாம் நினைக்காதீங்க. அவன் அதுக்கேற்ற பலவீனத்தில் இருப்பான், பக்கா பலவீனத்தில் இருப்பான். கிருபை கிரியை செய்யாது. இப்போது உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பரிமாணம் விளங்குறது என்று சொன்னால் கிருபை மேன்மை பாராட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்களே கர்த்தருடைய கிருபையா. சில பேருடைய வாழ்க்கை ரொம்ப தூய்மையாகவே இருக்கும், சில பேர் இல்லை. டு அன் எக்ஸ்டெண்ட் ஐ கேன் சி. முகமுகமாக பேசுவாங்க, பார்த்து பேசுறதுக்கு. அந்த தவறு இவர் எதனா இருந்துச்சுனாக்கா அவன் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிகிற வாழ்க்கை வந்துடும். நம்ம இப்படி வரோன்னா அவன் அப்படியே கிரிவிச்சு போயிடுவான். அவன் அப்படியே மறைந்து அது என்னது? அது அவனுக்குள் வாசிக்கிற பாவம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதியோடு ஈடுபட விடுவதில்லை. அதே அந்த கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க, குற்ற மனசாட்சியை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க நேர பேசுவாங்க. அவங்ககிட்ட they have no guilt in their heart. They're out of all guilt. வஸ்திரம். நான் இங்கே டாபிக் எங்கே போயின்னு இருக்குது வண்டி. இதில் வெள்ளை என்ன பண்ணுது? ப்ளீஸ் செக். நான் உடுத்துறேன்னா அன்றைக்கி இருந்துச்சு, அயன் பண்ணி உடுத்தின்னு வரேன், அவ்வளோதான். அதுதான் உங்களை காக்குறதுன்னு சொல்லுகிறதுல எனக்கு அது ஒரு சரியான காரியமாக எனக்கு தெரியவில்லை. அது சபைக்கு நான் சொல்கிறேன். சில பேர் அதை பிரதிஷ்டை அது எதுனா இருந்துச்சுன்னா அது அவங்களோட நோ ஆர்குமெண்ட்ஸ் வித். பட் மேக் ஷுர் தட் வெதர் யூ ஆர் கேரிங் எ ஹோலினஸ். கிருபை இருக்கணும். ஏன் கிருபை போயிடும்? தகாத சத்தியத்துக்கு கீழே போனால் அது கிருபை போயிடும். அந்த ஏவாள் கேட்ட அந்த சத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா மகிமை எடுபட்டு போயிடுச்சு. நிர்வாணம் அல்டிமேட்லி த கான்சிக்வன்சஸ் ஆர் நேக்கட்னஸ். கான்சிக்வன்சஸ் ஆர் நேக்கட்னஸ். தி த்ரோன் இன்டு நேக்கட்னஸ். இந்த ஆராதனைக்கு போனாங்க, முதல்ல ஆரம்பித்தது எல்லாம் காணிக்கை செலுத்துங்க, எல்லாம் நகையை கழட்டி போடுங்க. அப்புறம் பார்த்தா கன்றுக்குட்டி வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான். அங்கே ஒரு நிர்வாணம். இங்கே நிர்வாணமாக இருந்த மனுஷன், அரைகுறை நிர்வாணமாக இருக்கிற மனுஷன். இந்த மனுஷன் பார்த்தா இயேசுவை பார்த்த உடனே அழகாக வஸ்திரம் தரித்து நல்ல பிள்ளையாக அழகாக உட்காந்துட்டான். நடிப்பெல்லாம் இல்லை, உண்மையிலே வஸ்திரம் தரித்தாலே இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதம் என்றாலே வஸ்திரம் தரித்து வரணும். வஸ்திரம் தரித்திருந்தால் இங்கே இயேசுவின் பாதத்தில் வருவீங்க. நிர்வாணத்தோடு கர்த்தர் ஈடுபடுகிற தேவன் அல்ல. அடுத்தது வஸ்திரத்தை என்ன செய்கிறது? வஸ்திரம் எப்படி பறி போகிறது? அதான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை நன்மையாக நல்ல விதத்தில் கர்த்தர் நம்ம படைத்திருக்கிறார். ஆனால் நாமும் அநேக உபாயங்களை தேடிக்கொள்ளுகிறோம். நட்பு. மார்க்கு லுக்கா 15 அதிகாரத்தில் இந்த இளையகுமாரன், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங் இருக்காங்க. நம்ம எல்லாம் போய் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யலாம், நம்ம வெளிநாட்டில் வியாபாரம் செய்யலாம், தூர தேசத்துக்கு கலந்து போகலாம். இங்கேருந்து கூட செழிப்பாங்க 4 மடங்கு அதிகம். எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்கிறான்? துன்மார்க்கம் பயிற்சி பண்ணுறான். வேதம் சொல்லுகிறது, வேசிகளிடத்தில் அவன் ஆசையெல்லாம் அழித்து போட்டு விட்டுக்கிறான். வேசி தனம் 5 ஒரு சின்ன துண்டு அப்பத்துக்கு இருந்து செய்ய வைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்தில் ஈடுபடுகிறவர்களுடைய பொருளாதாரம் அந்நியர்கள் உட்கார்ந்து புசிப்பாங்க. தானியங்கள் அந்நியர்கள் உட்கார்ந்து புறஜாதி வசத்தில் போய்விடும். கையின் பிரயாசம் பட்டு போய்விடும். பிஸ்னஸ் லாஸு, வேலை கிடைக்கல, போன ஸ்பீடில் வெளிநாட்டுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், அங்கே போய் நிறைய பேர் லாட்டரி அடிச்சுனுக்கிறான். நான் பார்த்துருக்கேன். அவன் அந்த வீட்டுக்கு அந்த பணம் அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆகிடும். முடியாது, அனுப்பவும் முடியாது. இந்த வேசித்தனத்துடைய அந்த வல்லமை, இந்த வீரியம் என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை அடிச்சு போட்டுரும். விசுவாசிக்கு வர பண கஷ்டம் ஜபத்துலேயும் உபவாசத்துலேயும் கிருபையிலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் விசுவாசத்துலேயும் சரி பண்ணிட்டு வந்துடலாம். இன்று வறட்சியாக இருக்கலாம், நாளைக்கு வளம் வந்துடும். ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் சொல்ல நீதிமனுவுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தரவனை விடுவிப்பான். ஆனால் இது அப்படி கிடையாது. இது துணிகரமான பாவம். ஆலயம், சரீரம், அதை தீட்டுப்படுத்துறீங்க. முதல் நட்பு ஆரம்பிச்சது, தகப்பனை விட்டு விலக ஆரம்பிச்சது, கண்காணிப்பு பிடிக்காது, சட்டத்திட்டம் கட்டுப்பாடான கடுமையான உபதேசம் பிடிக்காது. தட் மேன் இஸ் கண்ட்ரோலிங் மீ, தட் மேன் இஸ் த பாஸ்டர் இஸ் கண்ட்ரோலிங் மீ, he is trying to take us for granted, he is making us like slaves.
மோசே மிஞ்சி போகிறான், யாரோ மிஞ்சி போகிறீர்கள், அந்த மைண்ட் செட் வந்துடும். எங்கடா போகிறோம் மிஞ்சி? ஒன்றுனா கொஞ்சினா இருக்க முடியும், இல்லை கெஞ்ச முடியுமா? கெஞ்சி தொல்லும் கொஞ்சி தொல்லலாம் தேவசமத்தில் இருக்காது. ஓரளவுக்கு ஆறுதலாக பேசலாம், அது கூட கர்த்தர் பேசுகிறது தான் முக்கியம். மனுஷனோட ஆறுதல் வேணாம். இது ஆறுதல் ஆரம்பித்து அப்புறம் வேறு எங்கேயோ ஆபாசத்தில் போய் நிற்கும். இந்த ஆறுதல் அன்பு இதெல்லாம் வந்து டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் லைக் தட். அது யார் நம்புவாங்கனாக்கா உறுதியற்ற ஆத்துமாக்கள். எனக்கு யாரும் இல்லை, நான் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன், உனக்கு யாரும் இல்லை, நான் தான் கொழுக்கட்டை மாதிரி உட்காந்துருக்கேன்னு. இல்லை, தேவ சமூகம் இருக்குது, தேவனுடைய ஆசாரியர் இருக்கிறேன், தேவனுடைய ஜனங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, வேத புஸ்தகம் இருக்குது, சங்கீத புஸ்தகம் இருக்கிறது, பாடுங்க, துதிங்க, ஜெபிங்க, வேத புஸ்தகத்தை வாசிங்க. இதுவே உங்களுக்கு தேவ தூதர்கள் இறங்கிடுவாங்க. நீங்கள் எப்படி தனியாக இருக்க முடியும்? தனிமையை கொல்லுகிறது, தனிமை லோன்லினஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் உறுதியற்ற ஆத்மா. துணை தேடுதா? துணை தேடுறப்பே புரிஞ்சிக்கலாம். அது வினையாக போய் முடிகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவருடைய சித்தத்தை செய்கிறப்பனா பிதா என்னை தனியே இருக்க விட்டதில்லை. அவர் சித்தத்தை செய்கிறபடியினால் எனக்கு அந்த லோன்லினஸ்ஸே கிடையாது. நான் ஊழியக்காரன்றதுனால சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன். நிறைய விசுவாசிங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எங்கே எல்லா பிரச்சனையும் இருக்குது, நீங்கள் எங்கே லோன்லினஸில் இருக்கிறீங்க? லோன்லினஸே பிரச்சனை இல்லை, அவன் நிறைய பிரச்சனை அவங்க தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. பாடுகள் வழியில் போகிற விசுவாசிக்கு கர்த்தர் அனுசரியாக இருக்கிறார். அதுக்கு சொல்கிறேன், ஜபம் என்ன, உபவாசம் என்ன, துதி என்ன, ஆராதனை என்ன, சபையில் வந்து பங்கெடுக்கிறது என்ன, இது அப்படியே நேர் எதிர்மறையாக போகும். ஃப்ரெண்ட்ஸு என்ன, குடி என்ன, கூத்தி என்ன, ஆபாச படம் என்ன, கெட்ட வார்த்தை என்ன, பண ஆசை என்ன, பேராசை என்ன. கடைசியில் பார்த்தா அண்ணன் ஆகாரத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, தம்பிக்கு இளையகுமாரனுக்கு வேலைக்கு பிரச்சனை வந்து கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போய் பன்றிகள் சாப்பிட்ற தீவனத்தை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. வஸ்திரமும் காணும், காலில் போட்டு போன செருப்பை காணும், கையில் இருந்த மோதிரம் காணும், வயிற்றுக்கு சாப்பாடே இல்லை. தனி மனிதன் தனக்கு உறைவிடத்தை உண்டு பண்ணிக்க தெரில, தனக்கு ஒரு உணவை உண்டு பண்ணிக்க தெரில, தனக்கு ஒரு உத்தியோகத்தை பார்த்துக்க தெரில. என்ன செய்யறது? என்ன செய்ய சொல்லுங்க, என்ன தான் செய்ய முடியாது? இந்த மாதிரி இருந்தால் தலைவலியா, ஜலதோஷமா, மூக்கடைப்பா, ஆமாம்ப்பா ஆமான்வான் அட்வர்டைஸ்மெண்ட்டில். அப்போது காலேஜ் படிக்கிறப்போ சொல்லுவோம், ஒருத்தன் இப்படி சொல்லுவான், இன்னொருத்தன் சொல்லுவான், தலைவலியா, மூக்கடைப்பா, ஜலதோஷமா, ஆமாம்ப்பா ஆமாம். அப்போ எங்கன்னா உளுந்து சாப்பிடா நான் ஏன்னுவான் இன்னொருத்தன். அந்த மாதிரி உணவுக்கும் வழி பார்த்துக்க முடியல, உடைக்கும் வழி பார்த்துக்க முடியல, உத்தியோகத்துக்கும் வழி பார்த்துக்க முடியல, இருப்பிடத்துக்கும் வழி பார்த்துக்க முடியல. சூழ்நிலை பார்த்து அப்போ கேட்கும், ஏன்னா நீ எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்னு. அதுக்கு அப்போ இவ்வளோ தூரம் வருதுன்னா நீ கிருபை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, நல்ல அடைக்கலத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, அபிஷேகத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, தலைமை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, வார்த்தையை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, அபிஷேகத்தை ஆவியை விட்டு தேவ சமூகத்தை விட்டு. அதுக்கு வந்த பலன் தான் இந்த தரித்திரம், இந்த வறட்சி. ஏன்? ஆத்மா வாழ்ந்து போல் எல்லாவற்றும் வந்து சுகமாக இருக்கணும். இதுதான் லோத்துடைய விஷயத்தில் நடந்துச்சு. ஆபிரகாம்னா வேணாம். ஏன்? தீர்க்கதரிசியோடைய அபிஷேகம் பரிசுத்தம். எங்கன்னா நம்ம இங்கே போக முடியுதா, இங்கே போக முடியுதா, அந்த கிழவங்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறது தானே. ஏன் காலையில் சர்வீஸுக்கு வந்த சாயங்காலம் சர்வீஸுக்கு ஏன் வரல, ஐயோ ரொம்ப தொல்லையாக இருக்குது, ஃப்ரீயாக விட மாட்டேறேன் இருந்தாலும் ஏன் வரல. கடைசியில் போய் சோதம் குமர பட்டணத்தில் போய் திரும்பி வந்து ஜாயினே பண்ண முடியல ஆபிரகாமோட. அவர் போய் மீட்டெல்லாம் கொண்டு வரார். என்ன தீர்க்கதரிசி? அந்த அபிஷேகத்தை விட்டு போனது தான், அந்த கிருப்பை விட்டு போனது தான். கடைசியில் மனைவி போச்சு, மாப்பிள்ளைங்க போயிட்டாங்க. அவலட்சணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 2 சந்ததியை பூமியில் உருவாக்கிறதுக்கு காரணமாக இருந்தது லோத்தனுடைய குமார்த்திகளுக்கும் பிறந்தது தான் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும். போதுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை விட்டு போய் வந்தது இதுதான். வந்த பலன் இதுதான். சாபகரமான சந்ததி பூமியில் உண்டாச்சு. அதுங்க பின் நாட்களே கர்த்தருடைய ஜனங்களுக்கு இங்கே பெரிய மொல்லாதான் இருந்ததுங்க. இந்த 2 சந்ததியாரும் கிருபை விட்டு இதெல்லாம் வந்து நிர்வாணம் தான். முதல்ல அப்படியே நிர்வாணம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பூரண நிர்வாணத்துக்குள்ளே பிசாசு நடத்திடுச்சு லோத்தை.
முதல்ல ஆபரகம் விட்டு போகிறதுல கண்ணு கருத்துமா இருந்தான். அப்புறம் சோதம் குமாரோ பட்டணத்தில் அண்டியில் போய் கூடாரம் போகிறதுல லேண்டு வாங்குறது வீடு கட்டுறது சந்தோஷம். லேண்டு வாங்குறது வீடு கட்டுறது சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு இன்னும் தலைமைத்துவத்தை உடச்சின்னு போக சொன்னாங்களா? அதுவும் மகாபாவிகள் இருக்கிறதுல போகலாமா? நம்ம அந்த லொக்காலிட்டியில் எந்த லொக்காலிட்டியில் இருக்குங்களோ அந்த ஜனங்கள் மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க என்பது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்துடுது. இது அங்கே போச்சு, பொண்ணு எடுத்தது அந்த வாலிபர்கள் செய்கிற பழக்கத்தில் தான் போச்சு. சிம்சோன் ட்ரீட் வச்சார், அவன் ஹீட்டு வச்சிட்டான். இவர் விருந்தோம்பல் பண்ணார், அவன் சூடு வச்சு அமுச்சு விட்டான். அப்புறம் வாழ்க்கையே நாசமாக போய் மறுபடியும் புத்தி வரல, மறுபடியும் அதே தெரியல வீட்டுக்கு போயாச்சு. என்னமோ அந்த ஜனங்க அவருக்கு ரொம்ப டச் ஆகிட்டார், ரொம்ப புஷ்டுக்குது சிம்சோனுக்கு. ஏன் ஒரு வாட்டி பட்டா புரியாதா? ஏன்யா எதுக்கு ஒரு வாட்டி பட்டா புரியல? இல்லை, மேலே 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 அதே தவறில் இருக்குது. வருஷங்கள் போவோம், ஆனால் பாவம் அதே பாவமாக தான் இருக்கும். காலேஜ் படிக்கிறப்போ இதாச்சு, அப்புறம் வேலைக்கு போகிறப்போ அதாச்சு, நடுவில் 5 வருஷம் கேப் இருக்கும். கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் இதாச்சு. பார்த்தா பாவனமோ ஒன்று தான், ஆட்கள் தான் வெவ்வேறு, வருஷங்கள் தான் மாறி இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பாவம் வாழ்க்கையை விட்டு நீங்கள் துரத்தையே விடல. அதனால தான் தட்ஸ் வாட் இட்ஸ் ஃபாலோயிங் யூ. அன்பு கிடைக்கல, ஆயா கிடைக்கல, ஆறுதல் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. உறுதியற்ற ஆத்மாவாக இருக்கிற உனக்கு உறுதி இல்லை, அதனால் உன்னை ஒரு கல்லை மேய்ப்பிட்டு பிடிச்சிட்டு போயிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது பேதுருவில். உறுதியற்ற ஆத்துமாக்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டை பார்த்து நுழைவாங்க. அவங்க விபச்சார கண்கள், விபச்சார பாவத்தை விட்டு விலகாத கண்கள். இதெல்லாம் எதுக்கியா? அதுக்கு கடிந்து கொள்கிற உபதேசம் பல்ல கட்டுற பாஸ்டர் வேணா ஐயா. கடிந்து கொள்கிற பாஸ்டர் எவ்வளோ தேவையில்லை. பரிசுத்தத்தில் வழி நடத்துகிறான், சாபம் இருக்காது, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். நிர்வாணம். இங்கே வஸ்திரம் இதை உடுத்து அதை உடுத்தாத, இது அப்படி இப்படின்னு அட போய அதை உடுத்துன. இங்கே கேப் இங்கே விட்டுறான் விசுவாசி. முதல்ல அவனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிடிக்கலன்றதுக்கு முன்னாடி எஸ் சம் ரிசர்வேஷன்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட். தட்ஸ் வாட் ஹி couldn't able to take up the restriction. ஏதோ ஒரு ஒதுக்கீடு வச்சுருக்கான். இது மார்னிங் சர்வீஸ் மட்டும் தான் போவேன், ஈவினிங் சர்வீஸ் போக மாட்டேன், ஈவினிங் வந்தால் மார்னிங் போக மாட்டேன். அவன் தீர்மானிச்சா தான் செய்வான். இல்லை, இதோ முடிவு நிர்வாணமாயிட்டா அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் ஆகிடும். காலம் கண்டுச்சுனாக்கா சிலத்தெல்லாம் தழும்பாயிடும் வாழ்க்கையில், ஒன்றும் பண்ண முடியாது. தகாத துணைகள், கள்ளத்தனமாக போய் அதை பார்த்து கீத்து பேசி கீசி எல்லாம் முடிச்சு அப்புறம் அது கல்யாணம் ஆகி குட்டி போட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சுனாக்கா அதை உடச்சிக்கிற அளவுக்கு போனாலும் நான் என்ன சொல்லுவேன், வானான்னு சேர்ந்து வாழ்ந்தான் சொல்லுவேன். பெருசின் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் வேதம் சொல்லுது. சகிச்சு இருந்து அந்த துன்பத்தெல்லாம் நீ சகிச்சு நீ இன்பமாக நினச்சி போனதை துன்பம் கொடுக்குதா உடச்சிக்காத இருந்து முடிச்சு அதை அதிலே இருந்து கண்டினியூ பண்ணி அதை உன் விசுவாசத்துலேயும் உன் ஜபத்துலேயும் அதை சரி பண்ணுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர உடச்சின்னு சொல்ல முடியாது. வசனம் அப்படி சொல்லலை. ஏதாவது இவங்க எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கா? வாலிபத்தில் பெற்றோர் பேச்சை கேட்கறதில்லை, ஆணும் பெண்ணும் சேர்த்து சொல்கிறேன். திருமணத்தில் துணைவர்கள் பேச்சு ஒருவரோட பேச்சை ஒருத்தர் கேட்கறது இல்லை. சபைக்கு வந்தால் போதுக்கிற பேச்சை கேட்கறது இல்லை. வேலைக்கு போனால் அந்த நிர்வாகிகளோட பிரச்சனை பேச்சை கேட்கறது இல்லை. என்னத்தான் பண்ணுவான், மனசுக்குள் ஆழமான இடத்துல கீழ்ப்படியாமல் இருக்கிறது. தீர்மானிச்சுட்டான் கீழ்ப்படியக்கூடாதுன்னு. அவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது. நிர்வாணம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாணத்தை நீங்கள் வெறுக்க 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 இந்த ஆபாச படம் இதெல்லாம் உங்களை இதுதான் கானான் சபிக்கப்பட்டு போனதுக்கான காரணம் இதுதான். காம் செஞ்ச வேலை. நிர்வாணத்தை கண்ணாக பார்த்துட்டான், முகமாக பார்த்துட்டான். He saw the nakedness in the naked eyes. அவ்வளோதான், வாழ்க்கையே இருளடைஞ்சிடுச்சு. அந்த நிர்வாணத்தை வெறுக்கணும். அப்போ நீங்கள் நல்ல வஸ்திரம் தரிக்கணும். வஸ்திரம் சரீரத்தை மூடுது, மனசை மூடுமா? அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் தலைமைத்துவம், அதுக்கு தான் விடுதலை தரக்கூடிய சத்தியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வஸ்திரம் போட்டு வாங்கினாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஒரு மாதம் டைம் வாங்கின்னு சம்பளம் ஆகணும், எல்லாம் ஒரு கலரில் வரலான்னு இல்லை, வருவாங்க. சொல்கிறோம் இல்லையா, சந்தோஷமாகவே வருவாங்க. சரி பாஸ்டர் சொல்கிறாரு
நம்ம வரலான்னு. ஆனால் இதை போட்டுட்டு நாளைக்கு மண்டே டு சாட்டர்டே எங்கேயாவது உங்களை நான் பார்த்தேன்னா என்ன, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறீங்க, பாலியல் சம்மந்தப்பட்ட சிக்கலில் போய் சிக்கிக்க போகிறீங்க. அது பாலியல் சம்மந்தப்பட்ட சர்ச்சைன்னு வராது. லவ் பண்ணுறேன், ஜவ் பண்ணுறேன், நான் அவள் பார்க்குறா, இவள் பார்க்குறா, அவளை பார்க்க போனேன், இவளை பார்க்க போனேன்னு தான் மாட்டோம். இப்படி தான் உள்ளே ஆரம்பிக்கும். கடைசியில் அது போய் பாலியல் சர்ச்சையில் போய் முடியும். அப்புறம் அதோட அவுட்கம், அதோடைய பலன் என்னன்னு வரும்னா விபச்சார பாவம், வேசித்தனம். ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் அந்த கல்யாண வஸ்திரம் கர்த்தர் திருப்பிப்பார். எப்படி ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்குறாரு, அதே போல் இதெல்லாம் ஜெயிச்சு வர்றவனுக்கு தான் கல்யாண வஸ்திரத்தை கர்த்தர் உள்ளான மனுஷன் திருப்பிப்பார். இந்த வஸ்திரம் உள்ளே நீங்கள் சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளணும். இந்த வஸ்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா இந்த பாணியில் வந்தால் தான், இந்த சத்தியத்தின் படியிலே வந்தால் தான் அந்த தேவனுடைய அருள்கிற ஈவு, சொல்லி முடியாத ஈவு நமக்கு அருளப்படும். இந்த வஸ்திரம் ஆட்டுக்குட்டியோடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இந்த கல்யாண வஸ்திரம் இருக்கணும். இல்லைனா மத்தியில் வாசிக்கிறோம், நம்மளுக்கு எங்கே இடம் இல்லைன்னு சொல்லிவிடுவார் ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கும் தேவ பக்தியிலாதனுக்கு பங்கேது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றும் நான் உங்களை பயமுறுத்தலை, உங்களை குழப்பலை. சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, நீங்கள் கிருபையோடு விளையாடாதீங்க, எதிர்காலத்தை குறித்த பயத்தை வச்சுக்கொள்ளாதீங்க, திருமணத்தை உடச்சிக்கணும்னு நினைக்காதீங்க, திருமணத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைங்க, மனம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, வேத வசனம் சொல்கிறத கேளுங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, உலக ஸ்நேகித்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக இல்லை, அதெல்லாம் வேணாம், உலகம் வழக்கம் வேணாம் நமக்கு. இந்த மார்க்கத்துக்கு உள்ளே வந்த பிறகு அதெல்லாம் வேணாம். சத்திய மார்க்கம் இது. இந்த சத்திய மார்க்கத்தில் வந்தால் தான் ஜீவ மார்க்கத்துக்கு போக முடியும். அதில் கூடுதல் ஆசீர்வாதம் வரதான் இந்த வேலை, திருமணம், பிள்ளை பேர், இந்த வீடு வாசல், கார் பங்களா வரதெல்லாம் கூடுதல் ஆசீர்வாதம். அதுக்காக நீங்கள் வர்றவங்களாம் இருந்தால் கூட அது உள்ளே வந்தால் சத்தியத்தை கேட்டுனா மாறிடும் மனசு. என்ன, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும். வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் இந்த லேகியோன் கட்டளக்கிறவன் இருந்ததை போல இந்த தகப்பனை தேடி வருகிற பொழுது, ஆண்டவரே இந்த இளையகுமாரன் வஸ்திரம் இல்லாதவனாக வருகிறான், அரைகுறை வஸ்திரத்தோடு. ஆண்டவரே, இந்த நிர்வாணம் எங்கள் வாழ்க்கையில் வராதவன் கர்த்தர் காத்து கொள்ளுங்க. கிருபை மீது கிருபையினால் எங்களை நிறைப்பீராக. உங்களுடைய வசனம் எங்களை தேற்றட்டும், ஆற்றட்டும், வழி நடத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், விடுதலை தரட்டும். இயேசுன்ற தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபாரை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய